Welcome students, this is Xavier Anthony teaching economics in Thiruvallur Government Higher Secondary School, Puducherry, and I am going to discuss about the methods of measuring national income in this video. So what is national income? That we know, that is the total value of goods and services produced in a particular year in a particular country or economy is called the national income. So there are various methods, specifically there are 3 methods to measure national income, and we will see these 3 methods in detail in this video. So to measure national income, we have to convert the value of all the goods and services produced. We have to convert it into money. Only then we can find out the value of our national income. So whatever goods that is produced, it is either consumed or the value of the goods produced is saved. So we can compute the national income in 3 manners, that is from the production side, from the income side, and from the expenditure side. So in that manner we have 3 methods to measure national income. One is the production or value added method. Second is the income method or factor earning method. And the third is the expenditure method. And if we compute the national income based on these 3 methods, in every method we would get the same amount. That is, output will be equal to income and the income will be equal to expenditure. So all the 3 will give you the same figure, same amount as national income. These 3 methods are circular in nature, that is, one follows the another. That is, the activity starts with production. So production, through the process of production, we value the amount produced, the goods and services produced, and from this we go to the factors of production. So the factors of production earn income, so then generate income, and again the amount spent for purchasing the produced goods and services, that is also calculated, that is calculated as expenditure. Therefore output, income and expenditure, they follow one another. Therefore we call it as they are circular in nature. அதாவது ஒரு பொருளை நம்ம உற்பத்தி செய்யும் பொழுது அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருளினுடைய மதிப்பை நம்ம எடுத்துக்கிட்டா தட் இஸ் அ ப்ரொடக்ஷன் மெத்தட். அந்த உற்பத்தி செய்த பொருட்களை வரக்கூடிய வேல்யூவை, அதனால் வரக்கூடிய வருமானம், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு வரக்கூடிய அந்த வருமானம், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அந்த 4 ஃபேக்டர்ஸுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். ஸோ அந்த 4 ஃபேக்டர்ஸுக்கும் வரக்கூடிய வருமானத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டால் தட் வில் பி இன்கம் மெத்தட். அடுத்ததாக இந்த பொருட்களை வாங்குவதற்காக ஒவ்வொரு நபர்களும் எவ்வளவு செலவு செய்கிறாங்க அப்படின்றத கணக்கில் எடுத்துக்கிட்டால் தட் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். தேர்ஃபோர் இந்த 3 மெத்தட்ஸுமே ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கக்கூடிய, ஒன்றை ஒன்று தொடர்ந்து வரக்கூடிய மெத்தட்ஸாக நம்ம இதை பார்க்குறோம். ஸோ சுருக்கமாக இன் நட்ஷெல் நம்ம இந்த 3 மெத்தடை என்ன அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், தட் இஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் த்ரூ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது என்ன விதமான எக்ஸ்பெண்டிச்சர்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், சேஞ்ச் இன் த வேல்யூ ஆஃப் ஸ்டாக்ஸ், எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்ஸ், தட் இஸ் நெட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அல்லது நேஷ்னல் இன்கம் த்ரூ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது இன்கம் மெத்தடில் நம்ம பார்க்கும் பொழுது இன்கம் ஃபார் தி பீப்புள் இன் ஆல் ஜாப்ஸ், வெதர் இட் இஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆர் வேஜ் ஏர்னர்ஸ். ஸோ வேஜ் ஏர்னர்ஸாக இருந்தாலும் சரி அல்லது சேலரி பீப்புளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம். அதே மாதிரி அதை தொழிலை நடத்துகிறவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட், என்டர்பிரனர்ஸுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட். அதே போல் ரிசோர்ஸஸ் ஓனர்ஸ் ஆஃப் த ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு வரக்கூடிய ரெண்ட் இன்கம். ஸோ இந்த எல்லா இன்கமையும் நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது தட் இஸ் கால்டு நேஷ்னல் இன்கம் த்ரூ ஃபேக்டர்
மெத்தட், தட் இஸ் ஃபேக்டர் இன்கம் மெத்தட் அல்லது இன்கம் மெத்தட். அடுத்ததா அவுட்புட் மெத்தடில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த வேல்யூஸ் ஆஃப் தி goods and services produced in all the sectors, that is primary sector, secondary sector, manufacturing sector and quaternary sector, that is இந்த எல்லா செக்டார்லேருந்து வரக்கூடிய இன்கம்மை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா we call it as GDP through output method. ஸோ இந்த 3 மெத்தடில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் மெத்தட். ஸோ இந்த ப்ராடக்ட் மெத்தடில் எப்படி நேஷ்னல் இன்கம் இஸ் கால்குலேட்டட் அப்படின்னா, தி அவுட்புட் இஸ் மெஷர்டு, அவுட்புட் ஆஃப் த கண்ட்ரி இஸ் மெஷர்டு. திஸ் மெத்தட் இஸ் ஆல்சோ கால்டு இன்வென்ட்ரி மெத்தட். இன்வென்ட்ரி அப்படின்னா ஸ்டாக் டேக்கிங், ஸ்டாக்ஸ். வாட் ஆர் தி ஸ்டாக்ஸ்? எதை உற்பத்தி செய்து வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் அந்த சேவைகளுடைய ஸ்டாக்ஸ், தட் இஸ் கால்டு இன்வென்ட்ரி மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, gross market value of the output from different sectors. Well, we have 3 main sectors, that is primary, secondary and tertiary, that is agriculture, industry, trade, commerce and service sector. So இந்த செக்டாரில் இருந்து வரக்கூடிய அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகள், ஸோ அதனுடைய மார்க்கெட் வேல்யூ, gross market value is added together to arrive at the national income through product method. So இதில் we take the value of the final product. பிகாஸ் இந்த ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னொரு ப்ராடக்ட்டுக்கான ஒரு உள்ளீடாக கூட இருக்கலாம். அப்படி உள்ளீடாக இருந்தது அப்படி சொன்னேன்னா, தட் இஸ் இஃப் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் யூஸ்ட் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் அனதர் குட்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ அது டபுள் கவுண்டிங்கில் வரும். நமக்கு வந்து 2 தடவை அதனுடைய வேல்யூ கவுண்ட் ஆகும். ஸோ அது அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ப்ராடக்ட் மெத்தடில் த ஃபைனல் ப்ராடக்ட் இஸ் டேக்கன், த வேல்யூ ஆஃப் தி all final products are taken into consideration to arrive at national income. So இந்தியாவை பொறுத்தளவில் இந்த ப்ராடக்ட் மெத்தடில் எப்படி நம்ம நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, the gross value of the farm output first. So farm outputல there are 64 agricultural commodities. So அந்த commodities, we have listed out the commodities, அந்த commoditiesனுடைய market value is taken. Then the total output of each commodity at the market price is calculated. So the aggregate value is taken to measure the gross value of the agricultural product. So agricultural product nuடைய gross value, that is the total value, the ஒட்டுமொத்தமான மதிப்பு என்ன அப்படின்றத வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இந்த 64 கமாடிட்டிஸ்னுடைய டோட்டல் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணி இதனுடைய நேஷ்னல் இன்கம் நம்ம. ஸோ இந்த கால்குலேஷனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்டை பொறுத்தளவு சில விஷயங்கள் உள்ளீடாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ எதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, உதாரணத்துக்கு ஃபெர்டிலைசர்ஸ், மார்க்கெட் சார்ஜஸ், ரிப்பேர், டெப்ரிசியேஷன், சீடு, இதெல்லாம் நம்ம உள்ளீடாக அதனுடைய செலவுகள் அதில் சேருது. ஸோ அதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கிராஸ் வேல்யூவிலிருந்து இந்த செலவுகளை எல்லாம் நம்ம காஸ்ட் ஆஃப் சீடு, ஃபெர்டிலைசர், சார்ஜஸ், மார்க்கெட் சார்ஜஸ் இதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து அதனுடைய நெட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ தட் நெட் வேல்யூ இஸ் டேக்கன் ஃபார் கன்சிடர். அடுத்ததாக இந்த அனிமல் ஹஸ்பெண்ட்ரி, அதாவது பால் சம்பந்தமான துறைகள், மிருகம், ஆடு மாடு வளர்ப்பு, இந்த மாதிரியான துறையிலிருந்து வரக்கூடிய அவுட்புட். அதே மாதிரி ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷரி, மைனிங், அதே போல் ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய அவுட்புட். ஸோ இதனுடைய இந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து, இந்த எல்லா துறைகளிலிருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அதனுடைய வேல்யூ என்ன, மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்றதையும் நம்ம கால்குலேட் பண்ணி அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த துறைகளினுடைய வேல்யூவை நம்ம கணக்கில் எடுத்துக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, there are certain deductions made to arrive at net value. என்னென்ன டிடக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஸோ அதே மாதிரி இதனுடைய அந்த மிஷினரியுடைய டிப்ரிசியேஷன், ஸோ இதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணி we arrive at the net value of the goods and services produced through these sectors. ஸோ இந்த நெட் வேல்யூ, ஒவ்வொரு செக்டார்லேருந்து வரக்கூடிய நெட் வேல்யூவை நம்ம இண்டிகேட் பண்ணி the net contribution of the sector to the national income is calculated to calculate the national income. ஸோ நேஷ்னல் இன்கம் இந்த மாதிரி மெத்தடில், அதாவது ப்ராடக்ட் மெத்தடில் கால்குலேட் பண்ணும்போது நம்ம எந்த விதமான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும், எந்த தவறுகள் நிகழாமல் நம்ம இதில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, இதில் தெர் இஸ் மார்ஜின் ஆஃப் எரர் கண்டிப்பாக இந்த மெத்தடில்
இருக்குது. அதுவும் இந்த நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் we are applying this method to calculate national income through by calculating the value of products that is produced in agriculture, mining, manufacturing and handicraft industries. ஸோ இதில் என்னென்ன விதமான தவறுகள் நம்ம இருக்காமல் நம்ம பார்த்துக்கணும். வாட் ஆர் த ப்ரிகாஷன்ஸ் வி ஹாவ் டு டேக் இன்டு கன்சிடரேஷன் அப்படின்னா அதில் முதல்ல வரக்கூடிய ப்ரிகாஷன் என்னென்னா டபுள் கவுண்டிங், அதாவது இருமுறை ஒரு பொருளை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது. தட் இஸ் சில நேரங்களில் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் இன்டர்மீடியரி குட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் இன்டர்மீடியரி குட்ஸ் அல்லது ரா மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் அதர் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னா அந்த ரா மெட்டீரியல் இன்னொரு இண்டஸ்ட்ரியினுடைய ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு இன்புட்டாக போகும் அல்லது ரா மெட்டீரியலாக போகும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுகர். இப்போ சுகர் வந்து சுகர் இண்டஸ்ட்ரி அல்லது சுகர் கேன் இண்டஸ்ட்ரி நம்ம சர்க்கரை ஆலையினுடைய ஒரு அவுட்புட். ஸோ அது வந்து அதனுடைய அவுட்புட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த சர்க்கரை ஆலையில் வரக்கூடிய அந்த சுகரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக கன்சியூம் பண்ணுறோம் ஒரு போர்ஷன் ஆஃப் இட். அண்ட் இன்னொரு போர்ஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா அது ஃபார் பேக்கரி இண்டஸ்ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் ஸ்வீட்ஸு, பிஸ்கெட்ஸு, சாக்லேட்ஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம அதை பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த பேக்கரி இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் அதில் இந்த சுகருடைய வேல்யூ இஸ் ஆல்சோ ஆடட். ஸோ இந்த சுகருடைய வேல்யூவை வந்து நம்ம சுகர் அப்படின்றத சுகர் இண்டஸ்ட்ரியினுடைய அவுட்புட்டாகவும் கணக்கில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பேக்கரி இண்டஸ்ட்ரியினுடைய அவுட்புட்டில் வரும்பொழுதும் அந்த வேல்யூ கணக்கில் எடுத்துக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்பொழுது அது 2 முறை கணக்கில் எடுத்துக்கிறோம். அதுதாங்க வந்து டபுள் கவுண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும். அதாவது ரா மெட்டீரியலாக இருக்கக்கூடிய எதெல்லாம் ரா மெட்டீரியலாக நம்ம பயன்படுத்தினோமோ அந்த அவுட்புட்டில் அந்த ரா மெட்டீரியலினுடைய காஸ்ட்டை நம்ம வந்து இந்த வேல்யூவிலேருந்து மைனஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த டபுள். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா நூலும் துணியும். இப்போ நூல் அதாவது யான் அப்படின்றது ஒரு இண்டஸ்ட்ரியினுடைய அவுட்புட், அதாவது நூற்பாலையிலேருந்து வரக்கூடியது நூல். ஸோ அந்த நூலை என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா துணிக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த நூலை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம துணிக்கு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ காட்டன் அது வந்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு அவுட்புட். ஸோ அந்த வேல்யூ அங்கே கால்குலேட் ஆகிடுச்சு, அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியினுடைய அவுட்புட்டாக கால்குலேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி அதை நம்ம நூலாக மாற்றும் பொழுது, யானாக மாற்றும் பொழுது அது நூற்பாலையில் அதனுடைய அவுட்புட்டாக கால்குலேட் ஆகுது. அதே பொருளை வந்து நம்ம கிளாத்துக்கு பயன்படுத்தும் போது, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தும் பொழுது அது அந்த இண்டஸ்ட்ரியோட அவுட்புட்டாகவும். ஸோ இந்த 3 இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நம்ம அதனுடைய வேல்யூ ஆட் ஆகுது. ஸோ வி ஹாவ் டு deduce the value of the input used in the production of these 3 items. Next precaution என்ன அப்படின்னா the value of output used for self consumption. ஸோ சில குறிப்பாக அக்ரிகல்ச்சரை பொறுத்தளவில் சில விஷயங்கள் ப்ரொடியூஸ் ஆனாலும் அந்த ப்ரொடக்ஷன் will not be sold in the market. என்னென்னா they will be kept aside for self consumption. தங்களுடைய தேவைக்கு அதை வச்சுருப்பாங்க. ஸோ அதனுடைய மார்க்கெட் வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அடுத்ததாக நமக்கு தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் சில குட்ஸ் டியூரபிள் குட்ஸாக இருக்கும். ஸோ இந்த டியூரபிள் குட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா ஒருத்தர் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு தேவையில்லாதப்போ அவங்க they will sell it again. that is second sales. சரி, இந்த செகண்ட் சேல்ஸ் இஸ் நாட் ப்ரொடியூஸ்டு நியூ. ஏற்கனவே அதனுடைய வேல்யூ நம்ம அந்த அவுட்புட் வேல்யூ வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ எகெயின் இந்த மறுபடியும் இது சேல்ஸ் ஆகும் பொழுது மார்க்கெட்டில், ஸோ அந்த வேல்யூ மறுபடியும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டா தட் வில் ஆல்சோ லீட் டு டபுள் கவுண்டிங். ஸோ இந்த செகண்ட் சேல்ஸ் ஆஃப் குட்ஸையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. தி செகண்ட் மெத்தட் ஃபார் கால்குலேட்டிங் நேஷ்னல் இன்கம் இஸ் இன்கம் மெத்தட் ஆர் ஃபேக்டர் ஏர்னிங் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் எதுலேருந்து பார்க்குது நேஷ்னல் இன்கம் அப்படின்னா ஃப்ரம் தி டிஸ்ட்ரிபியூஷன் சைடு. தட் இஸ் the income earned by the factors of production, that is distribution side. So in the idhula vandu we add up all the income generated in the process in the course of production. So idhula enna steps involve agudhu appadina first step enna appadina we are classifying the industrial groups, enterprises into different sectors. So for example factor income, we are grouping the factor income under labor income, capital income and mixed income. ஸோ லேபர் இன்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா வேஜஸ், சேலரிஸ், ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ், இஎஸ்ஐ எம்ப்ளாயீஸ் கண்ட்ரிபியூஷன் டு சோஷியல் செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாமே வந்து லேபர் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா
additional benefits given besides the money income, like உதாரணத்துக்கு free housing is a fringe benefit, அல்லது வந்து medical insurance is a fringe benefit. Then capital income second. The capital income என்றது எப்படின்னா அப்படின்னா ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட், லாயல்ட்டி. ஸோ இதெல்லாமே கம்ஸ் அண்டர் கேபிட்டல் இன்கம். தேர்டு மிக்சட் இன்கம். ஸோ மிக்சட் இன்கம் என்ன அப்படின்னா இன்கம் விச் கெனாட் பி கிளியர்லி டிஃபைன்ட் எதர் அஸ் ப்ராஃபிட் ஆர் அஸ் அ சேலரி. இப்போ உதாரணத்துக்கு ஃபார்மிங்கில் இருந்தால் சோல் என்டர்பிரைசஸ், ஒரு தனிநபர் மட்டுமே தன்னுடைய ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடியதில், சில ப்ரொஃபஷன்ஸில் ஸோ தே ஆர் தி ஓனர் அண்ட் தே ஆர் ஆல்சோ தி ஒர்க்கர். ஸோ இதில் ஓனருடைய ப்ராஃபிட் என்ன, ஒர்க்கருடைய சேலரி என்ன அப்படின்றத நம்மளால் பிரித்து பார்க்க முடியாது. அதனால் அதெல்லாம் வந்து நம்ம மிக்சட் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இன்கம் மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் நேஷ்னல் இன்கம், அதில் வந்து we have two different types of income. One is the domestic factor income and the second is the income from factor income from abroad. So there are two divisions, and y is equal to, we have a formula for arriving at the national income through income method, that is y is equal to w plus r plus I plus pi plus r minus p. W stands for wages, r for rent, I for interest and pi for profits, and r is exports, that is receipts. We are receiving income by exports, and p for stands for payments, that is imports. When we import goods and services, we have to pay. So this is called factor income. Then in this method we are also estimating the contributions of the remaining sectors, that is the small sector enterprises, banking, insurance, commerce, transport, professions, arts, liberal arts, domestic services, public authorities, house property. So all these sector income is also calculated to arrive at national income. From abroad income, that net factor income from abroad, that is taken from the balance of payment of the country. So data from the balance of payment of the country is obtained to calculate the net factor income from abroad. We also have to make certain precautions in calculating national income from income method. What are the things that should not be included? That is, one is transfer payments. Transfer payments are payments made as free. They are not provided in lieu of any service or in lieu of any goods sold. அதாவது நம்ம எந்த பொருளையும் விற்பனை செய்யாமலோ அல்லது எந்த வேலையும் செய்யாமலோ நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துக்கு பேர் நம்ம transfer payments அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So that is should not be included in calculating national income. Then second is the receipt from the sale of second hand goods, because அதனுடைய வேல்யூ ஏற்கனவே நம்ம ஒரு இதில் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ரொடக்ஷன் the value is taken into consideration. அதனால் செகண்ட் டைம் when they are sold as second hand goods, அதனுடைய வேல்யூ should not be taken into account for calculating national income. Third is the windfall gain from lotteries. Windfall gain, that is unexpected gain. Large amount is received in as a prize money in lotteries. So they also do not represent any productive activity, so that should not be included in calculating national income. And fourth is the corporate profit tax. So this is already included as part of company profit, therefore it should not again be included as national income. And what has to be included is, there are two things that has to be included. One is the imputed value of rent for self occupied houses or offices. That is, we are having a building that is our own and we are utilizing it as an office. அப்படி நம்முடைய சொந்த பில்டிங்கை நம்ம ஒரு ஆஃபீஸாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா வில் நாட் பி பேயிங் ரெண்ட் டு எனி ஒன். யாருக்கும் ரெண்ட் நம்ம தரமாட்டோம். ஆனால் அந்த ரெண்ட்டு ஆல்ரெடி மஸ்ட் பி தேர். அந்த ரெண்டு வந்து கணக்கில் நம்ம எடுத்துக்கணும். அது செல்ஃப் ஓன்டு ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் கூட அந்த ப்ராப்பர்ட்டிக்கான ரெண்ட் என்னவோ அதையும் நம்ம ஒரு இன்கம்மாக கணக்கில் எடுத்துக்கணும். செகண்டு, imputed value of services provided by owners of production unit. ஸோ ஓனர்ஸே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டில் வேலை செய்யலாம். ஸோ அவங்களுடைய சர்வீஸுக்கான வேஜஸை அவங்க தனியாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் தட் ஆல்சோ ஹேஸ் டு பி ஆடட் டு கால்குலேட் நேஷ்னல் இன்கம். The third method of calculating national income
is the expenditure method or outlay method. In the method what we are doing is we are adding together all the expenditure made by the society, that is personal consumption expenditure, தனி மனிதர்கள் செய்யக்கூடிய expenditure, net domestic investment expenditure, முதலீடுகள் மூலமாக நடைபெறுகின்ற முதலீடு expenditure, then government செய்யக்கூடிய expenditure, then capital goods and net exports. ஸோ இந்த 4 விஷயங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு we are adding it together to calculate national income through expenditure method. ஸோ சிம்பாலிக்கலாக நம்ம வந்து இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா, gross national product, that is GNP is equal to C plus I plus G plus X minus M. C stands for private consumption expenditure, I stands for private investment expenditure, G stands for government expenditure, and X minus is net exports, that is the value of exports minus the value of imports, we get the net exports. It can be positive or it can be negative. இந்த மெத்தடில் நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணும்பொழுது என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வரக்கூடியது செகண்ட் ஹேண்ட் குட்ஸ். ஸோ ஆல்ரெடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ஹேண்ட் குட்ஸினுடைய வேல்யூ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ அதனுடைய ப்ரைஸை வந்து மறுபடியும் நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது, அதில் வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர். செகண்ட் இஸ் த பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், தட் இஸ் தி ஓல்டு ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். ஸோ ஷேர்ஸ் ஹவ் பின் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம பை பண்ணிட்டோம், ஏற்கனவே அது they have been purchased. So again when they are sold in the share market for the when they are sold, those that becomes a second sales. ஸோ அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. தேர்டு ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், இதை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஸோ பேமெண்ட் இன்கர்டு பை தி கவர்மெண்ட் லைக் ஓல்டேஜ் பென்ஷன், ஸோ இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. ஃபோர்த்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இன்டர்மீடியேட் இன் குட்ஸ். ஸோ இன்டர்மீடியேட் குட்ஸ், that is goods or which is input for which is an output of one industry and becomes an input of another industry, like seeds, fertilizer, cotton yarn. So இதெல்லாமே வந்து நம்ம கணக்கில் இதெல்லாம் நம்ம வந்து they become input for another industry. ஸோ டபுள் கவுண்டிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த இன்டர்மீடியேட் குட்ஸில் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த 3 மெத்தட் மூலமாகவும் நம்ம வந்து we can calculate national income. இந்த பார்ட் ஆஃப் த லெசனில் வந்து 2 கொஷின் இருக்குது. பார்ட் சியில் ஒரு கொஷின், give a short note on expenditure method. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ அதை பற்றி நம்ம எழுதணும். அண்ட் there is a detailed answer also in this, that is discuss the various methods of estimating the national income of a country. ஸோ இந்த லாஸ்ட் கொஷின் பார்ட் டி கொஷினுக்கு we have to write the all the 3 methods, that is the income method, the product method, income method and expenditure method. 3 மெத்தடையுமே we have to write it in detail. So that would be the answer for this question. So thank you very much for watching this video. இதை பற்றிய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், நான் அதுக்கான ஆன்சர்ஸை உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன்.